ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல தமிழ் செல்விக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பசங்க யாருமே அம்மான்ட்டு இவங்களை கூப்பிடலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கத்தோடு இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா தேவையில்லாமல் புலம்பிட்டே இருக்காத தமிழ்ன்றாங்க. குழந்தைங்க எடுத்த உடனே உன்னை கூப்பிடணும்னு நினைக்காது சரியா, குழந்தைங்களுக்கு போய் என்ன தெரியும் சொல்லுன்றாங்க. இப்போ அப்பான்னு கூப்பிட்டா என்ன குறைஞ்ச போயிடுச்சு சொல்லுன்றாங்க. இதுக்கு போய் இப்படி அழுதுகிட்டு இருக்குன்றாங்க. இங்க பாருங்க, பசங்க கண்டிப்பா உன்னை கூப்பிடுவாங்க. அதனால சும்மா தேவையில்லாம இதுக்கெல்லாம் போயிட்டு அழுதுகிட்டு இருக்காத தமிழ்ன்றாங்க. அம்மா, என்னுடைய கஷ்டம் எனக்கு தான் தெரியுன்றாங்க. இங்க பாரு, நான் சொல்றேன் இல்லைன்றாங்க. கண்டிப்பா எல்லாம் மாறிடும்ன்றாங்க. நம்ம குழந்தையோட பிறந்தநாளை சூப்பரா கொண்டாடணும் அப்படின்ட்டு இங்க குழந்தையோட பிறந்தநாளை ரொம்பவே சூப்பரா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இங்க இந்த சேதுவோட வீட்லயும் அதே மாதிரிதான். அங்க அழகருடைய பிறந்தநாளை பயங்கரமா செலிப்ரேஷன் பண்றாங்க. வீடெல்லாம் ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணிட்டு கேக் கட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இங்க தமிழ் செல்வியுமே ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறமா சரி கோவிலுக்கு போலான்னு அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு போயிட்டு அங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே குழந்தைய மாத்திக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்றாங்க. அம்மா, அழகர் வந்தா என்ன அம்மான்னு கூப்பிடுவான் இல்லம்மா அப்படின்றாங்க. அந்த நாளுக்காக தான் நான் காத்திருக்கிறேன் அப்படின்றாங்க. தமிழ், கண்டிப்பா உன் அம்மான்னு அவன் கூப்பிடுவான் சரியா, நீ சும்மா தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காதுன்றாங்க. யோசிக்காம என்னால இருக்க முடியலம்மான்றாங்க. அழகர் என்னை இப்படி அம்மான்னு கூப்பிடாம இருக்கிறது நினைக்க நினைக்க மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. சரிடி பாத்துக்கலாம், இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோம் அழகர் அம்மான்னு கூப்பிடுறது இல்லை. ஏன்னா ஐஸ்வர்யா விட்டு பிரியும் போது தான் அம்மான்ற ஒரு இதே அவங்க கூப்பிடுவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது தமிழ் செல்விக்கு கஷ்டமா இருக்கும். அடுத்து தமிழ் செல்வி என்ன செய்ய போறாங்க? 2 குழந்தையும் தமிழ் செல்வி அவங்களே வச்சுக்க போறாங்களா? இது விஷயமா பஞ்சாயத்துல பேச போறாங்களா? தமிழ் செல்வி பக்கம் தீர்ப்பு வரப்போதா, இல்ல சேது பக்கம் தீர்ப்பு வரப்போதான்றது அடுத்தடுத்த வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.